வெல்கம் டு சூரியதேவ் QST ரீபார்ஸ் நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இஸ்ரேல் நாட்டுல கிப்புட்ஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அந்த இனத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே குடும்பமாகத்தான் வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில உடையோ உடைமையோ சொத்தோ கிடையாது. எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் வாழணும், அவ்வளவுதான். என்ன சொல்ல போனா, அதுல இருந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுக்க முடியாது. இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெட் போய் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை அழுகிற போது தன்னுடைய குழந்தையாக அது இல்லாவிட்டாலும் கிப்புட்ஸ் இனத்தை சேர்ந்த ஒரு தாய் ஓடி போய் தாய்ப்பால் கொடுப்பாள் அப்படின்னு. இஸ்ரேல்ல மட்டும் இல்லைங்க, நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இதோ அந்த கிராமத்தில் நம்முடைய எழுத்தாளர் ராஜ நாராயணன். இரை எடுத்து படுத்து கிடக்கும் கருத்து கொழுத்த பாம்பு போல நீண்டு கொண்டே செல்லும் தார் சாலையின் முடிவில் கம்பீரமாக இருக்கிறது உளுப்படிப்பாறை. திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த கிராமம். திரும்பிய பக்கமெல்லாம் கிராமத்தின் வளமையையும் செழுமையையும் சொல்கிறது முற்றி தலை சாய்த்த நெற்கதிர்கள். இவையெல்லாம் இப்போது 40 வருடங்களுக்கு முன்பு இப்படி இருக்கவில்லை இந்த உளுப்படிப்பாறை கிராமம். சாதாரண விவசாய கூலியாக வயிற்றை கழுவி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகளின் படிப்பை கூட தொடர முடியாத பொருளாதார கஷ்டம். மழை, காற்று, வெள்ளம் என்று எது இவர்களுக்கு எதிராக திரும்பினாலும் உடனே வறுமையும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். கால் வயிற்று கஞ்சிக்கு கூட எவரிடமாவது வட்டிக்கு கடன் வாங்கி குடிக்க வேண்டிய நிலை. பஞ்சம். தினசரி வாழ்வியல் தான் போராட்டம் என்றால், யாராவது இறந்து போனால் அப்போதும் வட்டிக்கு காசு வாங்கி ஈம காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை. தினசரி வாழ்வு, இருத்தல், இறத்தல் எல்லாமே துன்பமாக மாறிவிட, இதை தாண்டி கிராம மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனை கோவில் கொடைகள். வருடத்திற்கு 3 கோவில் திருவிழாக்கள். கொடை, பூஜை, திருவிழா இவைகள் கொண்டாடாமல் போனால் தெய்வகுத்தம் வந்து இருத்தலுக்கே மோசமாகிவிடும் என்கிற அச்சம். உடம்புக்கு முடியலன்னா யாருக்கிட்டையாவது வட்டிக்கு காசு வாங்கி தான் வைத்தியம் பார்த்தாகணும். யாராவது இறந்து போனாங்கனாலும் யாருக்கிட்டையாவது வட்டிக்கு காசு வாங்கி தான் ஈம காரியம் செஞ்சாகணும். இப்படி பிறப்பு இறப்பு எல்லாமே போராட்டம் தான். இதை தாண்டி ஊர்ல கோவில் கூடன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 3 தடவை இங்க வரிப்பணம் கட்டியாகணும். கோவில் கூட கொண்டாடலன்னா சாமி குத்தம் ஆயிடும். அந்த கோவில் கூட கொண்டாடுறதுக்கும் வரிப்பணம் கட்டுறதுக்கும் வட்டிக்கு தான் காசு வாங்கி ஆகணும். இப்படி ஜீவாதார பிரச்சனை, இது தவிர தன்மான பிரச்சனைன்னு சொல்லிட்டு தங்களோட வாழ்க்கையில அடிக்கு மேல அடி வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க மீண்டு வந்தது எப்படி? அவசர கூட்டம் போட்டார்கள். ஊர் பெரியவர்கள் கூடினார்கள். தீவிரமாய் ஆலோசித்தார்கள். ஒரு முடிவெடுத்தார்கள். வீட்டுக்கு முடிஞ்சதை கொண்டு வந்து போடுங்க, திரட்டி ஒரு முடிவெடுப்போம் என்றார்கள். சேர்ந்தது சொற்பமான பணம். இதை வைத்து என்ன செய்யலாம்? ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக பயன்படுத்தப்படாமல் இருந்த நிலத்தை
விலை கொடுத்து வாங்கினார்கள். இந்த நிலத்தை வைத்து பெரியதாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மக்கள் அப்படி நினைக்கவில்லை. உழுப்பிடி கிராம மக்கள் அரும்பாடுபட்டு எல்லாருக்கும் தலைவரி போட்டு அதிகபட்சம் அவங்களால வாங்க முடிஞ்சது 2.5 ஏக்கர் தான். அதுவும் வறண்ட நிலம். அந்த வறண்ட நிலம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்கியது? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். Suryadev QST